நமச்சிவாய், ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். 5 கிரக சேர்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு நன்மை நடைபெற வேண்டும். ஒரு நல்லது அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கிரக மாற்றம் நடக்கணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். திடீர்னு தான் ஒரு பல நாள் கஷ்டங்கள் கூட ஒரு பை செகண்டில் காணாமல் போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் கிரக மாற்றங்கள். அப்படியாக இந்த மாசி மாதத்தில் ஒரு கிரக மாற்றம் ஒரே ராசியில், கும்ப ராசியில் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த வாட்டி அந்த 5 கிரகத்தில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வலுவான கிரகங்கள். சூரியன் ரொம்ப வலிமையான ஒரு கிரகம், பிரகாசமான கிரகம் சூரியன். அதே போல் சுக்கிரன், அவர் 20 வருஷம். அதே போல் ராகு, அவங்க மிகப்பெரிய வலிமையான கிரகம். ராகு 18 வருஷம். அதே போல் சந்திரன், அதுவும் ஒளி மிகுந்த கிரகங்கள். அதோட கூட புதனும் சேருகிறார். அப்போ ஒளி கிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. இதனால் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு எல்லாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போது திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? திடீர்னு நம்ம வாழ்க்கையை ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ணுமா? ஒரு அரசியல் மாற்றமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு இந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையில் உதவ போகுதுன்னு பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 4 கிரக சேர்க்கை மிக முக்கியம். காரணம் என்னன்னு சொன்னால், கண்டக சனியினால் ஏற்கனவே அவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிச்சுடுது. கண்டக சனி ஆரம்பித்து கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கன்னி ராசி அன்பர்கள் எதையும் பேச முடியல. வேலை செய்கிற இடத்துல தவறுகளை பார்த்தால் கூட பொறுத்துண்டு கண்ணை மூடிண்டு போக வேண்டியதாக இருக்கு. எதிரிகளுடைய கை ஓங்கி உள்ளது. பொதுவாக கன்னி ராசி அன்பர்களுக்கு எதிரில் நின்று விளையாடக்கூடியவனாக இருப்பான். கண்ணு முன்னாடி தெரியும், நின்று விளையாடின்னு இருப்பான் எதிரி. கன்னி ராசி அன்பர்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ இதை போல கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு. காரணம் என்ன? சனியுடைய நேர் பார்வை. சனி பகவான் உங்களை நேர் பார்வையாக, 7வது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராகு கேது 6-8-6-12 அமைந்திருக்கக்கூடிய ராகு கேதுக்கள். அப்போ கன்னிராசிக்கு ஒரு பக்கம் சனி பகவானுடைய கண்டக சனி, மறுபக்கம் ராகு கேதுவுடைய தொந்தரவு. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கன்னிராசி அன்பர்களை எதுவும் செயல்பட முடியாமல் தடுக்குது. அவங்க மனசெல்லாம் ஒரு பதைக்கும். சாமி, நான் எப்படியாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு திறமையெல்லாம் இருக்குது சாமி, நான் முன்னுக்கு வந்துடுவேன், என்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது, ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லை நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ரொம்ப நல்லவன், நான் நல்லா தான் இருக்கணும் சாமி, நல்லவங்களாம் கஷ்டப்படுறமே, என்ன காரணம் இப்படின்னு புலம்பக்கூடிய, காரணம் தெரியாமல் புலம்பக்கூடிய கன்னிராசி என்பர்களே. காரணம் அவ்வளோ வலி வேதனை. எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அந்த வெற்றியை. அல்லது உங்கள் ப்ரமோஷனாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், உங்களால் தான், நீங்கள் தான் இருந்து கிட்ட எல்லாத்தையும் எடுத்து செய்வீங்க. உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ கொடுக்காம உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவனுக்கு ப்ரமோஷனை கொடுத்து உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, மனவேதனை அடைய செய்வாங்க. இதெல்லாம் எதிரி நல்லா செய்வான். அவன்தான் ராகு. அவன் ஒரு பாம்பு, அவன் ஒரு விஷம், அவன் ஒரு நச்சு பாம்பு. இதை போல ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால், வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம், உங்கள் கூட குலிக்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், வெளியில் சப்ளையராக இருக்கலாம்,
இல்லை வெளியில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கலாம், இல்லை ரிலேஷனாக இருக்கலாம். அப்போ தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, அல்லது உங்கள் ஃபேமிலியில் மாமனார் மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், மச்சினராக இருக்கலாம், குழந்தனாராக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, ஒன்று உங்களுடைய சொந்த பந்தங்களில், குடும்பத்தில், அல்லது வேலை செய்கிற இடத்துல, அல்லது தொழில் செய்கிற இடத்துல ஒரு தலைகுனிவு, ஒரு ஜெயிக்க முடியாத தன்மை, உங்களுக்கு மட்டும் உங்களை அப்படியே கட்டி போட்டா மாதிரி, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல சாமி, எந்த வெற்றியும் என்னால் செய்ய முடியல சாமி, நான் அந்த அளவுக்கு உழைக்கிறேன், நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. எதை எடுத்தாலும் காரிய தடை. சரி, கால நேரம்னா அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எழுந்து ஒரு வேகமாக உத்வேகத்தோடு எழுந்து போனீங்கன்னா, அங்கே போன உடனே இன்னைக்கு இல்லைங்க நாளைக்கு வாங்கணும்னு சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் போகிற இடம் அங்கே க்ளோஸ் ஆகிருக்கும், மூடி இருக்கும். அப்போ எடுக்கும் காரியங்கள் எல்லாம் தடையாக உள்ளதா, எதிரிகளுடைய தொந்தரவுகள் உள்ளதா? கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, நீங்களும் வெற்றி பெறலாம். அப்ப அதற்கு கடவுள் தரும் ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த கிரக மாற்றம். கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக கூட அது இருக்கலாம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளாக கூட அது இருக்கலாம். அப்போ உங்களுடைய காரிய தடைகள், வேலை வாய்ப்புகளில், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய இடர்பாடுகள், உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வரக்கூடிய இடர்பாடுகள், கஷ்ட நஷ்டங்கள், இவையெல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிரகம் தரும் ஒரு வாய்ப்பு. கிரகம் தரும் ஒரு வாய்ப்பு, அதுதான் இந்த 4 கிரக சேர்க்கை. இன்னும் கூட நல்லாவே சொல்கிறீங்க சாமி, நான் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கல, வெளிநாடுகளில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் ஜெயிக்கணும் சாமி, குடும்பத்தை காப்பாற்றணும், இல்லை நான் ஒரு இடத்துக்கு நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய, உங்களுடைய பிறப்பு ரகசியம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்களே.